சக்ஷுகா ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் நெய் சூடு பண்ணிவிட்டு நெய் சூடானதும் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போதே சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகா சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் குடமிளகா நல்லா வதங்கினதும் இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ மூடி போட்டு வதக்குனீங்கன்னா தக்காளி பழம் நல்லா ஸ்மாஷ் ஆகி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். தக்காளி பழம் நல்லா வதங்கினது இதில் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டொமேட்டோ பேஸ்ட் நல்லா வதங்கினதும் இதில் மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம முட்டை இதில் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உடச்சி ஊற்றி இருக்கிற அந்த முட்டை மேலே கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொத்தமல்லி தலை தூவி விட்டுக்கலாம். இந்த முட்டையை நம்ம கிளறி விடக்கூடாது. ஸோ பேன் க்ளோஸ் பண்ணிட்டு லோ மீடியம் ஹீட்டில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த முட்டையை நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேர்த்துருக்கிற முட்டை ஹாஃப் ஆயிலாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ சூப்பரான சக்ஷுகா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, நான்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும்.